எனக்கு நான் உடுப்பு கழுவி கழுவி வேணான்னு போயிட்டு வாஷிங் மெஷின் ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும். மகிட்ட ஸ்கூல் வேலைக்கு லேப்டாப் ஒண்ணு வாங்கணும். கிட்டடியில நாங்க ஷாப்பிங் போகவே இல்லையே. ஜீரோவா தான் இருக்கு. கையில இருந்த காசு முடிஞ்சிட்டா? இல்ல பீப்பிள்ஸ் கிரெடிட் கார்டுல வாங்கினா வட்டி இல்ல. தற்போது பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டு மூலம் நீங்கள் விரும்பிய பொருட்களை கொள்வதோ செய்து 3 வருட காலம் வரை வட்டியின்றியும் விடச் செலுத்துங்கள். இச்சலுகை தெரிவு செய்யப்பட்ட விற்பனை நிலையங்களில் டிசம்பர் 31 வரை மட்டுமே. மேலதிக தகவல்களுக்கு www.peoplesbank.lk இணையத்தை நாடுங்கள். இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டு மூலம் நீங்கள் விரும்பிய பொருட்களை கொள்வதோ செய்து வட்டியின்றியும் விடச் செலுத்துங்கள். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன், வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். இறந்த கோவிட் நோயாளிகளின் சடலங்களை எரிப்பதா புதைப்பதா என்பதை சுகாதார ஆலோசனைக்கு அமையவே தீர்மானிப்பதாக அரசு அறிவிப்பு. அரச பணியாளர்கள் வாரம் ஒரு தடவை பெட்ரிக் அல்லது கைத்தறி நெசவு ஆடைகளை அணிய வேண்டும் என கோரும் யோசனை. 3 கோடி ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சாவுடன் 5 சந்தேக நபர்கள் கைது. இனி விரிவான செய்திகள். கோவிட் நோய்க்கு பலியானவர்களின் சடலங்களை புதைத்தல் அல்லது எரித்தல் பற்றி அமைச்சர் மஹிந்த அமரவீர விளக்கமளித்துள்ளார். இந்த நடவடிக்கை சர்வதேச வழிகாட்டல்களுக்கு அமைய இலங்கையின் சுகாதாரத்துறை வழங்கும் சிபாரிசுகளுக்கேற்ப முன்னெடுக்கப்படும். இதில் அரசாங்கம் எதுவித தீர்மானத்தை மேற்கொள்ள மாட்டாது என்று அமைச்சர் தெரிவித்தார். நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் இதுபற்றி பரந்த அளவில் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர கூறினார். கோவிட்-19 மரணங்கள் தொடர்பில் சுகாதாரத்துறை வழங்கும் ஆலோசனைக்கு அமைய அரசாங்கம் நடந்து கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு தொடக்கம் அரச ஊழியர்கள் பேட்டிக் அல்லது கைத்தறி நெசவு துணிகளால் தைக்கப்பட்ட ஆடைகளை அணிய வேண்டும் என்று யோசனை கூறுவதாக அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இதற்குரிய வேலைத்திட்டம் பொது நிர்வாக அமைச்சுடன் இணைந்து முன்னெடுக்கப்படும். இலங்கையின் புடவை உற்பத்தி கைத்தொழிலில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு நாடெங்கிலும் உள்ள ஆடை வடிவமைப்பு கலைஞர்களின் துணையுடன் புதிய ஸ்டைல்களை அறிமுகம் செய்ய போவதாக அமைச்சர் கூறினார். பொலனறுவை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இன்று கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் அவர் இந்த தகவல்களை வெளியிட்டார். எதிர்காலத்தில் பேட்டிக் ஆடை வடிவமைப்பாளர்களை பயிற்றுவித்து அவர்களுக்கு NVQ சான்றிதழ்களை வழங்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும். துறை சார்ந்தவர்களுக்கு சலுகை கடன்களும் வழங்கப்பட இருப்பதாக அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர மேலும் தெரிவித்தார். $3 கோடி ரூபாவுக்கு மேலான பெறுமதியுடைய கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மாதகல் கடற்கரையில் கடற்படையினர் நடத்திய சோதனையில் டிங்கி படகொன்றில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் இருந்த 100 கிலோ கஞ்சா சிக்கியது. இவை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டவையாக இருக்கக்கூடும் என்று கடற்படை கூறியிருக்கிறது. அதேவேளை மன்னார் மற்றும் தனமல்வில பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் 6 கிலோ ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டு மூலம் நீங்கள் விரும்பிய பொருட்களை கொள்வதோ செய்து வட்டியின்றியும் விடச் செலுத்துங்கள். பஸ் கட்டணங்களில் மாற்றம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். மாற்றப்பட்ட கட்டணங்கள் இன்று நள்ளிரவு தொடக்கம் அமலுக்கு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். கோவிட்-19 நெருக்கடியால் பஸ் உரிமையாளர்களும் பயணிகளும் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொண்டு இது தொடர்பான தீர்மானத்தை எடுத்ததாக அவர் கூறினார்.
தனியார் பஸ் உரிமையாளர்களுக்கு நிவாரணம் அளிக்க அமைச்சரவை இணக்கம் கண்டிருப்பதாக அமைச்சர் காமினி லொக்குகே கூறினார். கோவிட்-19 நெருக்கடியை சமாளிக்கும் நோக்கத்துடன் சிறைச்சாலைகளில் விசேட வேலை திட்டம் அமுலாவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல்தெனிய தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 99 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்களில் 89 பேர் பெண்களாவர். ஏதேனும் பாரதூரமான நிலைமை ஏற்படும் பட்சத்தில் அதனை சமாளிப்பதற்காக பள்ளஞ்சேனை, வெலிக்கடை சிறைச்சாலைகளின் மருத்துவமனைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு உப்புல்தெனிய கூறினார். அமெரிக்கா, இந்தியா, சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான அரசியல் அதிகார போட்டிக்கு மத்தியில் இலங்கைக்கு பொருத்தமான அரசியல் நடைமுறையை பிரயோகிப்பது பொருத்தமானதென்று பேராதனை பல்கலைக்கழக அரசியல் துறை விரிவுரையாளர் கலாநிதி ஜீவக்க சமன்குமார தெரிவித்துள்ளார். 1982 ஆண்டுக்குரிய சமுத்திரவியல் சட்டத்திற்கு அமைய 200 கடல் விநியோக மார்க்கங்கள் இலங்கைக்கு சொந்தமானவை. ஆசிய, ஐரோப்பிய சமுத்திர மார்க்கத்தின் வழியே நாளாந்தம் 900 கப்பல்கள் பயணிக்கின்றன. எனவே இந்துமா சமுத்திரம் பற்றி இலங்கை அனுசரிக்கும் கொள்கை அமெரிக்கா மீதான கொள்கையை விடவும் முக்கியமானதென்று கலாநிதி சமன்குமார தெரிவித்தார். போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் பற்றிய குற்றச்சாட்டுகள், LTTE இயக்கம் பற்றிய நிலைப்பாடுகள் போன்ற விடயங்களில் இலங்கையின் அரசியல் ரீதியான செயற்பாடுகளுக்கு அமைய அமெரிக்காவின் செயற்பாடுகள் தீர்மானிக்கப்பட வேண்டும். எனவே இலங்கையின் வெளிவிவகார கொள்கை தெளிவானதாக இருக்க வேண்டும் என அவர் கூறினார். பிரபல ஊடகவியலாளர் மொஹான் சமரநாயக்க கருத்து வெளியிடுகையில், அமெரிக்காவின் முன்னைய ஜனாதிபதிகளுடன் ஒப்பிடுகையில் ஜோ பைடனின் கொள்கையில் பெரும் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாதென்று தெரிவித்தார். அமெரிக்காவின் அதிகார பீடத்தில் இருப்பவர்கள் மாறினாலும் அந்த நாட்டின் கொள்கைகளில் மாற்றத்தை காண முடியாதென அவர் மேலும் தெரிவித்தார். களுத்துறை மாவட்டத்தில் கோவிட்-19 நெருக்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5000 ரூபாய் உதவித்தொகையை பகிர்ந்தளிக்க 131 கோடி ரூபாய் கிடைத்திருப்பதாக களுத்துறை மாவட்ட செயலாளர் பிரசன்ன கினிகே தெரிவித்துள்ளார். இந்த மாவட்டத்தில் 2,63,000 குடும்பங்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. தனிமைப்படுத்தப்பட்டுள்ள 5295 குடும்பங்கள் மத்தியில் 10,000 ரூபாய் பெறுமதியான உலருணவு பொதிகளும் வழங்கப்பட உள்ளன. தேசிய வானொலியின் கிராமத்திற்கோர் குரல் என்ற நிகழ்ச்சியில் களுத்துறை மாவட்ட செயலாளர் புள்ளி விவரங்களை அறிவித்தார். அடுத்த வாரம் தொடக்கம் ஓய்வூதியம் வழங்கப்படும். ஓய்வூதியம் பெறும் 47,000 பேருக்கான கொடுப்பனவுகள் வங்கிகளுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இளைஞர் நிதியம் ஒன்றை ஸ்தாபிப்பது பற்றி சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வதற்கான குழுவின் தலைவர் அமைச்சர் நாமல் ராஜபக்ச தகவல் அறிவித்துள்ளார். சிறிய அளவிலான தொழில் முயற்சிகளுக்கு கடனுதவி வழங்குவது ஒரு நோக்கம். தொழில் முயற்சிகளை மேற்கொள்ள முடியாமல் இருக்கும் இளைஞர் யுவதிகளுக்கு கடன் வசதிகளை பெற்றுக் கொடுத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான துரித தீர்வுகளை வழங்கப் போவதாக அமைச்சர் மேலும் கூறினார். மாவட்ட மட்டத்தில் அமலாகும் கிராமிய பொருளாதார மேம்பாட்டு தேசிய வேலை திட்டம் சார்ந்த வவுனியா மாவட்ட நிகழ்ச்சி நேற்று இடம்பெற்றது. இதன்போது இளம் சமுதாயத்தின் பிரச்சினைகளை கண்டறிந்து தீர்வு வழங்குதல் பற்றியும் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பது பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டது. இளம் தலைமுறை மத்தியில் கமத்தொழில், இசை, கலைகள் போன்றவை மீதான ஆர்வத்தை மேம்படுத்தி அவர்களது ஆற்றல்களுக்கு உரிய வாய்ப்புகளை வழங்குவது, சிவசக்தி திட்டத்தின் கீழ் குறைந்த வட்டியிலான கடன் வழங்குவது முதலான விடயங்கள் ஆராயப்பட்டன. வவுனியா மாவட்டத்தில் வாழும் மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் 12,000 பேருக்கு கல்வி புகட்டுவதற்கு பொருத்தமான வேலை திட்டத்தை வகுக்குமாறும் அமைச்சர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். தற்போது பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டு மூலம் நீங்கள் விரும்பிய பொருட்களை கொள்வதோ செய்து 3 வருட காலம் வரை வட்டியின்றி மீளச் செலுத்துங்கள். மேலதிக தகவல்களுக்கு peoplesbank.lk இணையத்தை நாடுங்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கையில் கோவிட்-19 தொற்றுக்காக சிகிச்சை பெறுபவர்களில் இன்று 657 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். இதன் பிரகாரம் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 9,537 அதிகரித்துள்ளதென்று கோவிட்-19 பரவலை தடுப்பதற்கான செயற்பாட்டு மையம் அறிவித்துள்ளது.
தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 14,285. இவர்களில் 4,712 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகிறார்கள். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு கல்முனை பிராந்தியத்தில் உள்ள சுனாமி வீட்டுத் திட்டங்களில் வசிக்கும் மக்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகளையும் குறைபாடுகளையும் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மக்களின் முறைப்பாட்டுக்கு அமைய அதிகாரிகள் குழு ஒன்று நேரில் சென்று நிலைமையை அவதானித்தது. இதன்போது குடிநீர், மலசலக்கூட நெருக்கடிகள் உள்ளிட்ட பல பிரச்சினைகள் இனங்காணப்பட்டன. இவற்றை தீர்க்கும் வழிவகைகளை ஆராய்வதற்காக மாவட்ட செயலாளர் தலைமையில் எதிர்வரும் 17ஆம் தேதி கலந்துரையாடல் நடைபெற இருப்பதாக அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் வி. ஜெகதீசன் தெரிவித்திருக்கிறார். உலகச் செய்திகள். டெல்லியில் கோவிட்-19 தொற்று நோயின் தீவிர தாக்கம் இருப்பதாக தேசிய தலைநகர பிராந்தியத்தின் சுகாதார அமைச்சர் சத்யேந்தர் ஜெயின் தெரிவித்தார். தொற்று ஏற்பட்டவர்களின் எண்ணிக்கையை ஆராய்கையில் இதுவே மோசமான தாக்கம் என்று அமைச்சர் கூறினார். டெல்லி மருத்துவமனைகளில் கோவிட்-19 நோயாளர்களுக்கான கட்டில்கள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய நகோர்னோ கர்பக் பிராந்தியம் மீதான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்படிக்கையில் ஆர்மேனியா, அசர்பைஜான் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் கைச்சாத்திட்டுள்ளன. இந்த உடன்படிக்கை இன்று காலை 1 மணி முதல் அமலுக்கு வந்ததாக ஆர்மேனிய பிரதமர் நிக்கோல் பெஷ்னியன் தெரிவித்துள்ளார். இவ்வாறான உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டதை அசர்பைஜான், ரஷ்யா ஆகிய நாடுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த முத்தரப்பு உடன்படிக்கையானது மோதலுக்கான ஒரு முக்கிய தீர்வாக அமைந்திருக்கும் என்று அசர்பைஜான் ஜனாதிபதி இல்ஹாம் அலியேவ் தெரிவித்துள்ளார். கர்பக் பிராந்தியத்தின் 2வது பெருநகரான சூசாவை அசர்பைஜான் படையினர் கைப்பற்றியதாக ஆர்மேனிய அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து இந்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. நகோர்னோ கர்பக் பிராந்தியத்தில் கடந்த 6 வாரங்களாக கடும் மோதல் இடம்பெற்று வந்ததாக சர்வதேச ஊடகங்கள் அறிவித்திருக்கின்றன. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. யார் தம்பி கால் பண்ணினது? பவுனியா பெரியம்மா இன்றைக்கு இங்க வராங்களாம். பிரச்சனை இல்ல தம்பி, நாங்க எப்பவும் அரிசி கொஞ்சம் கூடத்தானே வைக்கிறோம். நாங்கள் எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம வர்க்குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டுமில்ல. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உள்ளக விளையாட்டரங்கு எதிர்வரும் 19ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட உள்ளது. இந்த உள்ளக அரங்கு நவீன வசதிகளை கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. ஒரே தடவையில் சுமார் 1000 பேர் அமர்ந்திருக்கக்கூடிய வசதிகளை கொண்டதாக சர்வதேச தர நியமங்களுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதிகளை ஏற்படுத்துவதற்காக 10 கோடி ரூபாவுக்கும் மேலான தொகை செலவிடப்பட்டிருக்கிறது. அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். வீட்டுல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டுமில்ல. வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண. எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம வர்க்குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டுமில்ல. விளையாட்டுச் செய்திகள். IPL தொடரின் இறுதிப் போட்டி இன்று துபாயில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையில் இடம்பெறும். மாலை 6:30 போட்டி ஆரம்பமாகும். லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடர் இந்த மாதம் 26ஆம் தேதி சூரியவெவ மஹிந்த ராஜபக்ச மைதானத்தில் ஆரம்பமாகும். இந்த போட்டிக்காக உலகின் முன்னணி தொலைக்காட்சி விவரண முன்வைப்பாளர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்துள்ளது. இந்த வர்ணனையாளர்களில் இலங்கையைச் சேர்ந்த ரோஷான் அபேசிங்கவும் ரசல் ஆனல்டும் உள்ளடங்குகிறார்கள். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
தமது நிறுவனத்தைச் சேர்ந்த சில விமானிகள் ஒரு வருட காலம் சம்பளமற்ற விடுமுறை பெற வேண்டும் என்று துபாயின் எமிரேட்ஸ் விமான சேவைகள் நிறுவனம் கேட்டுள்ளது. கோவிட்-19 நெருக்கடி விமான போக்குவரத்து துறையை முடக்கியதால் ஏற்பட்டுள்ள நிலைமையை சமாளிப்பது இதன் நோக்கம். நிலைமை சீரடைந்ததும் கூடிய விரைவில் விமானிகளை மீண்டும் கடமைக்கு அழைக்கப் போவதாக எமிரேட்ஸ் விடுத்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. இலங்கையில் உள்ள வர்த்தக முதலீட்டு வாய்ப்புகள் பற்றி விளக்கும் நோக்கில் இணையவழி மாநாட்டை நடத்தியதாக இலங்கைக்கான பிரிட்டன் உயர்ஸ்தானிகராலயம் அறிவித்துள்ளது. இலங்கையில் இயங்கும் பிரிட்டன் கம்பெனிகள் தமது அனுபவங்களையும் வாய்ப்புகளையும் பகிர்ந்து கொண்டதாக உயர்ஸ்தானிகராலயம் விடுத்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பல்துறை சார்ந்து இலங்கையில் உள்ள வாய்ப்புகள் பற்றி விவரிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெரும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. காலநிலை அறிக்கை. வடக்கு, கிழக்கு, வடமத்தி மற்றும் வடமேல் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் 100 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல், சபரகமுவ, தென் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவாகும். மாலை வேளையில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதன்போது வலுவான காற்றும் மின்னல் தாக்கமும் ஏற்படும். இதனால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் மக்களை கேட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இறந்த கோவிட் நோயாளிகளின் சடலங்களை எரிப்பதா புதைப்பதா என்பதை சுகாதார ஆலோசனைக்கு அமையவே தீர்மானிப்பதாக அரசு அறிவிப்பு. அரச பணியாளர்கள் வாரம் ஒரு தடவை பேட்ரிக் அல்லது கைத்தறி நெசவு ஆடைகளை அணிய வேண்டும் என கோரும் யோசனை. 3 கோடி ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சாவுடன் 5 சந்தேக நபர்கள் கைது. பஸ் கட்டணங்களில் மாற்றம். சர்ச்சைக்குரிய நகோர்னோ கர்பக் பிராந்தியம் மீதான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்படிக்கையில் ஆர்மேனியா, அசர்பைஜான் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் கைச்சாத்து. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.